கைஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெதர் டிசைன் தான் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் மோஸ்ட்லி டவுட் கேட்டது இந்த ரவுண்ட் ஷேப் ஃபெதர் டிசைன் வந்து எப்படி போடணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி காயின் இல்லைனா வாட்டர் பாட்டில் மூடி எடுத்து அதில் வந்து பாதியே போட்டுக்கோங்க. ஸோ இதை வந்து எப்படி நம்ம போடணும் அப்படின்னு நான் தனி வீடியோவாக கொடுக்குறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஃபெதர் டிசைன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம ப்ளவுஸ் ஒர்க் போடும்போது. ஃபஸ்ட்டு குட்டி ரவுண்டில் அங்கே வந்து ஸ்டோனு இல்லை குந்தன் ஸ்டோனு இல்லைனா வந்து நம்ம 4mm 3mm பீட் கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது லைன் வந்து எதுக்காக இருக்குது அப்படின்னா, அங்கே வந்து ஃபில்லிங் மாதிரி வரும். ஸோ வந்து ஃபஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் வந்து கொஞ்சம் கம்மியாக வரணும். அப்போ தான் ஃபில்லிங் வந்து சின்னதாக இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிற அந்த கேப் விட்டு போடுற அந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பார்க்குறதுக்கு ஃபெதரும் அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த குட்டியாக ஒரு ரவுண்ட் போட்டிருக்கீங்களா, அது மேலே வந்து ஃபஸ்ட்டு லைன் வந்து ஒரு ஸ்டிச் எடுத்து, அது செகண்ட் லைனில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டு, தேர்ட் லைனில் ஒரு ஸ்டிச் போட்டு பேக் எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு பட்டன் ஹோல் மாதிரியே வரும். ஓகேங்களா? அதே மாதிரியே கீழே வரும்போது ரெண்டாவது அந்த ட்ரா பண்ணியிருக்கிறது பட்டன் ஹோல் ஃபில்லிங் மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து அந்த இடத்துல வந்து கவர் ஆகும்போது ரொம்பவே அழகாக வந்து நீட் ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும். மேலே வந்து கேப்பாக தான் போடணும். அதுக்கு தான் அந்த கோடு மாதிரி நான் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ அப்படி தான் வரும். ஓகேங்களா? ஏன்னா கீழே வந்து 2 டைம் வந்து நம்ம ஸ்டிச் போடுறோம். ஆனால் மேலே வந்து ஒரே ஸ்டிச் தான் வரும். ஸோ இதுதான் அந்த ஸ்டிச்சே. இது வந்து எப்படி கரெக்ட் மெத்தட் போடணும், எப்படி வந்து அது ட்ரிக்ஸோடு போடணுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். ப்ளீஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் வந்து ஃபில் பண்ணி எண்டு நாட் போட்டுக்கணும். எப்போவுமே பட்டன் ஹோல் ஃபில்லிங்கு, ஷேடடு, ஸ்ட்ரைப்படு இந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா பாதி ஆஃப் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி ஆஃப் ஃபினிஷ் பண்ணணும். 2 டைம் நீங்கள் எண்டு நாட் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோலை வந்து ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆன்லைன் ஆரி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயிலாம் நான் உங்களுக்கு அதிலே கொடுத்துட்றேன். ஸோ நிறைய நீங்கள் கற்றுப்பீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் எல்லோரும் பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்களும் வந்து சீக்கிரம் கற்றுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து அடுத்த ஆஃப் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ரெண்டாவது மெத்தட் வந்து நம்ம போட போகிறோம். அதுக்கு மேலே ஷேடட் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஷேடடில் வந்து 2 மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து பட்டன் ஹோல் ஃபில்லிங், இன்னொன்று வந்து ஸ்ட்ரைப்டு. ஓகேங்களா? இப்போ வந்து பட்டன் ஹோல் ஃபில்லிங் வந்து ஒரு ஆஃப் வந்து முடிச்சிடலாம். ஸோ ஒன்றும் இல்லை, பட்டன் ஹோல் ஃபில்லிங்கை தான் நான் வந்து அதுக்கு மேலே அந்த சென்டர் இருக்கும் இல்லையா கேப்பு, அந்த ஃபெதரில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைப்டு போட்டோம் இல்லையா, அதோட கேப் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபில் பண்ண போகிறோம் இன்னொரு கலரில். அதுதான் ஷேடடுன்னு சொல்கிறது. ஓகேங்களா? இப்படி வந்து பட்டன் ஹோல் ஃபில்லிங்கையே அது மேலே கொண்டு வந்து முடிக்கிறோம். இது வந்து பீகாக் ஃபெதர்ஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஃப் ஃபுல்லாக நம்ம பட்டன் ஹோல் ஃபில்லிங் போட்டு முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைப்டு கொடுக்க போகிறேன். ஒன்றும் இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அந்த ப்ரௌன் கலரில் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கலர் என்ன எப்படி போட்டோமோ அது மேலேயே வந்து அதுக்கு சென்டரில் நம்ம கொடுக்குறோம். அவ்வளோதான். ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பட்டன் ஹோல் ஃபில்லிங்கை விட ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோலே 2 டைம் நம்ம கொடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கு பட்டன் ஹோல் ஃபில்லிங் கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அது வந்து உங்களோட இஷ்டம். நீங்கள் 2ல் எது வேணாலும் போட்டுக்கலாம், அழகாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், மோஸ்ட்லி எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ இதுதான் அதோட ஃபினிஷிங். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி தேங்க்யூ.